ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு பலங்களில் தனுசு ராசிக்கு என்ன பலங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி என்பர்களே, நேர்மை, ஆன்மீகம், சுயமரியாதை, ஒழுக்கம் நிறைந்த தனுசு ராசி என்பர்களே, இறைவனுக்கு பயப்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் 1க்கும் 4க்கும் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இதனால் வரைக்கும் அந்த தமிழ் புத்தாண்டில் குருவுடைய பெயர்ச்சி இருக்கிறது ஜூன் 6ஆம் தேதி. ராகு கேதுவுடைய பெயர்ச்சி இருக்கிறது டிசம்பர் மாதம். சனி பெயர்ச்சி இல்லை இந்த வருடம். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. அடுத்த வருடம் 2027 ஏப்ரல் வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலங்கள் உங்களுக்கு இந்த பலனை செய்யும். அப்போ குருநாதன் ராசிநாதன் ஜூன் 6ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்திலிருந்து கலத்திர பாவத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்தார். நிறைய உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், திருமண வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, நல்ல பங்குதாரர்கள் கிடைச்சாங்க. இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதாவது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாக போகிறார். உச்ச வீடு நல்லா இருக்கும், அவருக்கு பிடித்த வீடு. இருந்தால் ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தாலும் குரு பகவான் மறைவு ஸ்தானமாக வழக்கு, வம்பு, பிரச்சனைகள், அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடங்கிறது முழுமையான சுபக்கிரகம் குரு பகவான். பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு போகணும்னால ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து தனுசு ராசி அன்பர்களே கவனமாக இருங்க. குருவுடைய பார்வை பலன் இருக்கிறது. குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆனால் குரு 8ஆம் இடத்தில் இருக்கிற போது அந்த 4ஆம் இடத்து அதிபதியுடைய பலன்களையும் ஆதிபத்தையும் காரத்துதையும் சேர்ந்து செய்வார். அவர் ராசிக்கு 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். இந்த வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கும் போது கவனமாக வாங்கிக்கிடுங்க. புதுசாக ஜூன் 6க்கு அப்புறம் வீடு கட்டணும் அல்லது புதிய மனை வாங்கணும்னா பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிடுங்க. 4ஆம் இடங்கிறது ஒழுக்கம். தேவையில்லாமல் ஆண் பெண் பழகும் போது கவனமாக பழகிக்கிடுங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க, ஒழுக்கத்தை கடைபிடிங்க. தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டாம். உங்களுடைய படிப்பும் எதிர்காலமும் பாழாக போகும். இருக்கும் இடம் சிறந்து விளங்க வேண்டும். குருக்கு 8ஆம் இடங்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. ராசிக்கு 8ஆம் இடத்து ராசிநாதன் மறைவது நல்லதில்லை. பலம் பெற்றிருக்கிறார், இருந்தாலும் மறைவது நல்லது. அப்போ தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிடாதீங்க. கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து போட்டேன், பணம் நிறைய பேருக்கு கொடுத்தேன், வாங்கி கொடுத்தேன், திருப்பி வரல அப்படிங்கிறதெல்லாம் மனக்கவலையும் பொருளாதார இழப்புகளையும் உண்டு பண்ணக்கூடிய 8ஆம் இடத்துல கவனமாக இருந்துக்கிடுங்க ஜூன் 6க்கு அப்புறம். ஆனால் குருவுடைய பார்வை பலன் ரொம்ப நல்லா இருக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 2ஆம் இடமான மகரமனையை பார்க்குறார். அப்போ தனலாபங்கள் கிடைக்கும், குடும்பங்கள் அமையும். ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். நல்ல உறக்கம் வரும், இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சுகங்கள் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க சனி பகவான் இப்போது குருவுடைய பார்வை இருக்கனால கெடுபலங்களை குறைத்து செய்வார். தனுசு ராசி என்பவர்களே, ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் கடைசியில் தான் இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவாங்க. கேது ராசிக்கு 8ஆம் இடத்துல வருவாங்க. இப்போ தனுசு ராசி என்பவர்களே, இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பாவக்கிரகங்கள் 3ல் இருக்கிற ரொம்ப நல்லது. ராகுலாம் 3ல் இருந்து அற்புதமான குருவுடைய பார்வை பெற்று
உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியாக இருந்தார். எந்த முயற்சி எடுத்தாலும் உடனே வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். இளைய சகோதர உறவுகள் நல்லாயிருக்கும், ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அவருக்கு டிசம்பர் மாதம் தான் பயிற்சி இருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேது நல்லதில்லை. 2இல் வரும்போது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் வரும்போது குழப்பங்கள் மீறியாக இருந்தாலும் குருவோட செல்கிறார், கேலகத்தில் செல்கிறார் கேதுவை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் குடுக்கல் வாங்கல், பண விஷயத்தில், வேலைவாய்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுகளை 4ஆம் இடத்தில் இன்னும் அர்த்தாஷ்ட சனியாக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருந்து என்ன செய்வார்? உங்களுக்கு ராசிக்கு 2க்கும் 3க்குடையவர். குடும்பத்தில் பிரச்சனை, இடம் பிரச்சனை, வாகனம் பிரச்சனை எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். 4ஆம் இடங்கிறது சனிக்கு உகந்த இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு குருவுடைய பார்வை தட்சியமாக இருக்கிறனால பிளப்பு உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம். குருவுடைய பார்வை உங்களுக்கு ஜூனுக்கு 6க்கு அப்புறம் உங்களுக்கு ராசி மேல் விழுகிறனால, அந்த சனி மேல் விழுகிறனால சனி பகவான் பெரிய லெவலில் துன்பங்களை தரமாட்டார். இருந்தாலும் நாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இயக்க வேண்டும். இரவு நேரத்தில் அதிகமான பயணம் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் கண்ணியமாகவும், பண விஷயத்தை கரெக்டாகவும் கையாளுங்க. மாணவ பருவத்தில் இருக்கவங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒழுக்கம் ரொம்ப அவசியம். தேவையில்லாத கூடா நட்பு உங்களுக்கு கேடான வழிகளில் கொண்டு போய் சேர்த்து அவமானம், வீண் விரயம், வம்புகள், வழக்குகள் வந்து சேரும். நல்லா கவனமாக இருந்து கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் உச்சமாக போகிற உங்கள் ராசிநாதனால் 8ஆம் இடத்தில் இருக்கனால எதிலையும் கவனம், பேச்சில் கவனம், கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களை நல்ல புத்தாண்டு பலங்களாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.